வணக்கம். நான் ஆனந்த். வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணி வர்ஷா பாரத் டைரக்ஷனில் அஞ்சலி சிவராமன் நடித்து ரீசெண்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் பேட் கேர்ள். இந்த படம் வந்து ஒரு உமன் சென்ட்ரிக்கான ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அஞ்சலி சிவராமன் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் அவங்களோட வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டினதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு பிற்போக்கான ஒரு குடும்பம். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து வீட்டில் வீட்டில் இருக்கிறப்ப அவங்க வந்து டிஷர்ட்லாம் போடக்கூடாது. இப்போ பெண்ணு ஒரு பொம்பளை அப்படின்னா அவங்க வந்து சேலை கட்டி தான் வீட்டில் இருக்கணும். எதுக்கு பொம்பளைங்க வேலைக்கு போறீங்க, வீட்டில் வந்து சமையல் பண்ணுறீங்களா, குழந்தைங்களை பார்த்துக்கிறீங்களா, புருஷனுக்கு பணிவிட பண்ணுறீங்களா, அப்படியே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு பிற்போக்கான குடும்பம் தான் அவங்க குடும்பம். அப்படி இருக்கிறப்ப நான் பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கண்டிஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறதே ரொம்ப வெறுப்பாயிருது. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இதெல்லாத்த விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி காலேஜ் படிக்கிறப்ப நான் இனிமேல் வீட்டுக்கே வர மாட்டேன், தனியாக நான் ரூம் எடுத்து தங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க காலேஜ் லைஃப் வந்து ஹாஸ்டல்லையே இது பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இண்டிபெண்ட்டாக ஷார்ட்ஸ் போடுறது, டிஷர்ட் போடுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கிறப்ப அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற கஷ்டமான தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் அப்படின்னு அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு கம்மிங் ஏஜ் ஸ்டோரி தான். ஸ்கூல் லைஃப்லேருந்து அவங்க ஒரு நியர் 30s வரைக்கும் அவங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இண்டிபெண்ட்டாக தனியாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அஞ்சலி சிவராமன் அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங்கை கொடுக்கணுமோ ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து படத்தில் வந்து ஒரு ஹை மூமெண்ட்லாம் நிறைய இடத்துல இருக்குது. ஒரு காலேஜ் படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கும், ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு லவ், காலேஜ் படிக்கிறப்போ ஒரு லவ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு லவ்னு சொல்லி அவங்க லைஃப்பில் இருக்கும். அந்த காலேஜ் படிக்கிறப்ப வர லவ்வில் வந்து சின்னதாக ஒரு பிரேக்கப் மாதிரி ஆயிரும். அவங்க லவ் பண்ண பையன் வந்து அவங்கள வந்து ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனை மூக்குள்ளே ஒரு அடி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஹையான ஒரு மூமெண்ட். அந்த மாதிரி படத்தில் நிறைய ஹையான மூமெண்ட் இருக்குது. படத்தோட எண்டுமே ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த எண்டு பார்க்குறப்ப. படத்தோட மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி படத்துல காமெடிங்கிறது வந்து ரொம்ப பெருசாலாட்டினாலும் அடல்ட் காமெடி நிறைய இருக்கு அங்கங்க. அது மாதிரி அடல்ட் சீன் வந்து ஆங்காங்கே நமக்கு தென்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி டயலாக் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கும். எந்த அளவு அப்படின்னா, ஒரு உமன் சென்ட்ரிக் படம் அப்படிங்கிறப்ப அவங்க கேர்ள்ஸ் குரூப்பில் பேசக்கூடிய டயலாக்கா, லேடிஸ் ஹாஸ்டலில் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு நீ என்ன ப்ரா போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே இருக்கும். அதெல்லாமே உமன் சென்ட்ரிக் படங்கிறப்ப நிச்சயமா இருக்கும். அதெல்லாமே இதுலயும் இருக்கு. படத்துல இந்த மூட நம்பிக்கையான விஷயங்களை வந்து ரொம்ப வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த கொரோனா டைம்ல வந்து எல்லாரும் வரிசையா நின்று தட்டுல கிளாப் பண்ணி கொரோனா விரட்டினாங்களே, ஒரு பயங்கரமா ஒரு புரட்சி, அதெல்லாம் வந்து படத்துல வந்து சீனா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆங்காங்க நிறைய குறியீடு படத்துல இருக்கு. ஒருவேளை இதனால தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு, ஏன்னா அந்த படத்துக்கு ரிலீஸ் பண்றதுக்கு வந்து நிறைய தடை வந்துச்சு. ஆல்ரெடி படம் வந்து பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் போஸ்ட்போன் ஆகி செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் போஸ்ட்போன் ஆகி சொல்லி நிறைய பிரச்சனை அந்த படத்துக்கு வந்துச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இவங்க எதனால தான் படத்தை வந்து இந்த படத்தை பெண்டிங்லேயே போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அது மாதிரி படத்துல நிறைய முற்போக்கான விஷயங்கள் இருந்தால் கூட சில விஷயங்கள் நம்மளால ஏற்றுக்க முடியலை. அது என்ன அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த பொண்ணு லவ் பண்ணுது, அது வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப என்னதான் அவரவர் வாழ்க்கை அவரவர் சாய்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன வயசுல லவ் பண்ணுறது எல்லாருமே வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப பையனோ பொண்ணோ அவங்க நல்லா படித்து ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும், அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த விஷயம் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் யார் வீட்டிலாலும் திட்ட தான் செய்வாங்க, அடிக்க தான் செய்வாங்க. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் நம்ம பெரிய குறையா சொல்ல முடியாது. அதெல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துருச்சு. அது மாதிரி அவங்க வீட்டில் அவங்க ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க ரொம்ப, அதாவது ஒரு சீனில் பள்ளி வந்து தலையில் விழுந்துரும். அந்த தலையில் விழுந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, இதனால தான் தலையில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி வேற ஒரு இதை கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு நிறைய இடங்கள் நடக்குது போல அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவ்வளவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஓவரால் ரிவ்யூ என்ன அப்படின்னா, ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு தியேட்டர் எலமெண்ட் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அருவி படம் மாதிரி ஒரு உமன் சென்ட்ரிக்கான படம் எனக்கு பிடிக்கும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா இந்த படம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் படம் அவைலபிளாக இருக்குது. அது போக படத்தில் அங்கங்கே நிறைய அடல்ட் சீன் இருக்குங்க. அப்படிங்கிறப்ப ஃபேமிலியோடு பார்க்குறத மேபி தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு
எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்பராலாம் இருக்காது. ஒரே ஒரு மாதிரி போகும். ஆனால் படம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இன்டர்வல் கிட்ட ஒரு ஹை மூமெண்ட்டு, கிளைமேக்ஸில் ஒரு ஹை மூமெண்ட்டை வச்சு பண்ணுறதுக்கு கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது. இது ஒரு உமன் சென்ட்ரிக்கான படம். மெசேஜ் கன்வே பண்ண வந்திருக்காங்க, அவ்வளோதான். அதை கன்வே பண்ணியிருக்காங்க. படத்தை பாருங்கள். படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.